அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 26, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 14ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை மகா சிவராத்திரி. சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை மற்றும் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் வால் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 6 மணி முதல் காலை 7:30 வரை. திதி இன்று காலை 10:18 வரை. திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை. திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று அதிகாலை 4:33 வரை. வரியான் பின்பு பரிகம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:51 வரை. சித்தயோகம் பின்பு மரணயோகம். கரணம் இன்று காலை 10:18 வரை. வணிசை பின்பு இரவு 9:40 வரை. பத்திரை பின்பு சகுனி. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை. திருவாதிரை பின்பு புனர்பூசம் நேத்திரம் இன்று முழுவதும். குருட்டு ஜீவன் இன்று முழுவதும். அரை வாழ்க்கை. கன்னிராசி நேயர்களே, யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கவும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் அகலும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். கன்னிராசிக்காரர்களே, உங்கள் கடந்த கால பேய்கள் உங்களை பிடித்துக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்கள் தற்போதைய உணர்ச்சிகளையும் முடிவுகளையும் அவை பாதிக்க விடாதீர்கள். ஆம், பழைய நல்ல நாட்களை நினைவு கூர்வது எப்போதும் குளிர்ந்த குளிர்கால இரவில் நெருப்பைச் சுற்றி சில சூடான ஆறுதலான மார்ஷ்மெல்லோக்களை அனுபவிப்பது போல இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அதை அடிக்கடி செய்கிறீர்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை சமநிலையிலிருந்து கெடுக்கக்கூடும். ஏதாவது முடிவுக்கு வரும்போது அது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேற அனுமதிக்கவும். ஏதாவது மோசமாக இருக்கும்போது பிரபஞ்சம் தலையிட்டு உங்களுக்கு வழியை காட்டச் சொல்லுங்கள். கடிக்க வேண்டாம் என்று கற்பிப்பதை விட ஒரு விஷப்பாம்பை விட்டுவிடுவது நல்லது. மகர ராசியில் புதன், சனி, சிரான் மற்றும் யுரேனஸ் ஆகியவற்றை மகர ராசிக்காரர்கள் பார்க்கும்போது அன்பு, ஆர்வம் மற்றும் உங்கள் இயல்பான திறமைகளை பயன்படுத்தி இன்று மன உறுதியை அதிகரிக்கவும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருவதை ஒப்புக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடந்த காலத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களின் நடத்தைகள் போன்ற உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றியோ துக்கப்படுவதை தவிர்க்கவும். விதி மற்றும் நெப்டியூன் முனைகள் இன்று மாலை செயல்படும்போது புதிய நண்பர்கள் அல்லது சாத்தியமான துணைவர்கள் உங்களை நோக்கி வழிநடத்தப்படுவார்கள். இது உங்கள் ஒளிக்கு ஒரு ஹிப்னாடிக் ஆற்றலை கொண்டுவரும். ஊர் சுற்றி சமூகமயமாக்கி மகிழுங்கள். ஆனால் சந்திரன் கும்ப ராசிக்குள் நுழைந்தவுடன் வழக்கமான படுக்கை நேர வழக்கங்களை பராமரிக்க கவனமாக இருங்கள். இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க நினைத்தால் இதுவே சிறந்த நேரம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்று உங்கள் கவலைகளும் குறையும். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். நிதி விஷயங்களும் நிலையானதாகிவிடும். கவனமாக முதலீடு செய்வதை பற்றி சிந்தியுங்கள், ஆனால் எந்த அவசர முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நீங்கள் சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். புதிய நபர்களை சந்திப்பது உங்களுக்கு புதிய சாத்தியங்களை தரும். இன்று உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். இது உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். உங்களை பலிகடாவாக ஆக்க சிலர் முயற்சிப்பார்கள் என்பதால் கவனமாக இருங்கள். அழுத்தமும் டென்ஷனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம், ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சவுகழியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்வில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும்.
ரொமான்ஸ் வாய்ப்பு உள்ளது, ஆனால் உணர்ச்சிகரமான பிரச்சினைகளால் உறவில் பாதிப்பு வரலாம். எந்த பிசினஸ் சட்ட ஆவணங்களையும் நன்றாக படித்து பார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இன்றும் உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியும். உங்கள் துணை உங்கள் திட்டம் அல்லது ப்ராஜெக்டை பாதிப்படைய செய்யலாம். பொறுமை இழக்காதீர்கள். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 17. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் ஒரு வயதான ஆன்மா, எனவே உங்கள் ஞானம் உங்களுக்குள் பாயட்டும். இப்போது குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கன்னி உத்திரம்: நினைத்தது நிறைவேறும். சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் சிம்மம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு கன்னி புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு மே 1 முதல் குரு 10இல் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம், முயற்சிக்கேற்ற வெற்றி, அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி, பதவி, யாத்திரை செல்லும் பாக்கியம் தருவார். பார்வைகளின் பலன்: முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி, எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். உடல் பாதிப்புகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 1, 3, 5ஆம் இடங்களின் மீது குருபார்வை படுவதால் செல்வாக்கு உயரும். விருப்பம் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை மறையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். சனி சஞ்சாரம்: முதலாம் பாதத்தினருக்கு சப்தமஸ்தான சனியால் வீண் அலைச்சல், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, பொருளாதார தடை, தம்பதியருக்குள் சச்சரவு, உடல் பாதிப்பு உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சங்கடம் விலகும். வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம்: முதலாம் பாதத்தினருக்கு 2இல் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம், நிம்மதியற்ற நிலை உண்டாகும். வரவு தடைபடும். 8ஆம் இட ராகுவால் செல்வாக்கு, அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7ஆம் இட ராகுவால் எதிர்பாலினரால் சங்கடம் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும். சூரிய சஞ்சாரம்: முதலாம் பாதத்தினருக்கு மே 14, ஜூலை 16, அக்.18, நவ.15, 2025, ஜன.14, மார்ச் 14 காலங்களிலும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஆக.1, 6, நவ.16, டிச.15, 2025, பி.1, 3, மார்ச் 14 காலங்களிலும். சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும். வேலையில் பதவி உயர்வு, விரும்பிய மாற்றம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும். பொதுப்பலன்: முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்ய குருவும் அவருடைய பார்வைகளும், 6ஆம் இட சனியும், 120 நாட்கள் சூரியனும், 90 நாட்கள் செவ்வாயும் 4 பாதத்தினருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். பொருளாதார வளர்ச்சி தோன்றும். பணம் பல வழியில் வரும். தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வந்து சேரும். தொழிலில் தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். விற்பனை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி மாறும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு வரும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். பெண்கள், குருவின் சஞ்சார நிலை, பார்வைகளால் குழப்பம் மறையும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உடலில் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி, பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை, உடலில் இருந்த பாதிப்பு விலகும். சுவாச பிரச்னை, பி சுகர், நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும்.
குடும்பம் ரிஷப குருவால் சங்கடம் தீரும். பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பணவரவால் சொத்து வாகனம் வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடக்கும். பரிகாரம்: தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும். அஸ்தம் குருபார்வையால் குறையில்லை. சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறன் கொண்டவராக இருப்பீர்கள். குருபகவான் மே 1 முதல் பாக்கிய ஸ்தானமான 9 இல் சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதிப்பதுடன் எதிர்பார்த்ததை அடையும் நிலை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி ஏற்படும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் உயரும். பார்வைகளின் பலன்: பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் 5ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் புதிய சக்தி கிடைத்தது போல் உணர்வீர்கள். செல்வாக்கு உயரும். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 3 இல் விழுவதால் முயற்சி வெற்றி பெறும். துணிவுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்னை விலகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குருவின் பார்வையால் குறையனைத்தும் தீரும். சனி சஞ்சாரம். 6இல் சஞ்சரிக்கும் சனி அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருவார். உடல் பாதிப்புகளை அகற்றுவார். வழக்கு விவகாரத்தில் வெற்றி தருவார். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். செல்வாக்கு உயரும். எதிரிகள் சரணடைவர். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். ராகு கேது சஞ்சாரம். ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். வீண் சிந்தனை மேலோங்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7மிட ராகுவால் ஆசை அதிகரிக்கும். எதிர்பாலினரின் வலையில் சிக்கலாம். இழப்பு சங்கடம் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் உண்டாகும். நண்பர்கள் விலகிச் செல்வர். சூரிய சஞ்சாரம். ஜூன் 15 ஆக.16 நவ.16 டிச.15 2025 பி.13 மார்ச் 14 காலங்களில் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் தருவார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் முயற்சி வெற்றி பெறும். லாபம் அதிகரிக்கும். பொதுப்பலன்: பாக்யஸ்தான குருவால் செல்வாக்கு சொல்வாக்கு உண்டாகும். நினைத்தது நடந்தேறும். குரு பார்வைகளும் 6ஆம் இட சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் கலைஞர்களின் நிலை உயரும். தொழில் முதலீடு செய்தும் முன்னேற்றமில்லை, முயற்சிகள் செய்தும் ஆதாயமில்லை என்ற நிலை இனி மாறும். புதிய உத்திகளால் தொழிலை விரிவு செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி மாறும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்பு உண்டாகும். பெண்கள் செல்வாக்கு வெளிப்படும். கணவருடன் இருந்த சச்சரவு நீங்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி: உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல்நிலை: நெஞ்சுவலி, வயிற்றுவலி, உடல் பலவீனம், சுவாச பிரச்னை, பி.பி. சுகர் என ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். ஆனால் சிகிச்சையால் குணமடைவீர்கள். உடல்நிலை சீராகும். குடும்பம் பணவரவு அதிகரிக்கும். உறவினர் உங்களை தேடி வருவர். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். குலதெய்வ அருளால் குடும்பத்தில் குறை தீரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பரிகாரம்: செவ்வாய் வெள்ளிக்கிழமையன்று விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்கள். சித்திரை குருவருளால் நன்மை. செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தில் கன்னி பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். நட்பு கிரகமான குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கை வழங்குவார். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 8இல் சஞ்சரித்து தடை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார். எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார்.
பார்வைகளின் பலன்: 1. இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடம் விலகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு 2, 4, 12ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும். வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சுபச்செலவு ஏற்படும். குருவருளால் நன்மை அதிகரிக்கும். சனி சஞ்சாரம்: 1. 2ஆம் பாதத்தினருக்கு 6 இல் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும். வழக்கு விவகாரம் வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு 5 இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை, பிள்ளைகளால் சங்கடம், சொத்தில் பிரச்சனை, வழக்கில் தடை உருவாகும். ராகு கேது சஞ்சாரம்: 1. 2ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7 இல் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். சிலர் எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்க நேரிடும். தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல்நிலை சீராகும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி வெற்றியாகும். சூரிய சஞ்சாரம்: 1. 2ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 ஆக.16, நவ.16, டிச.15, 2025, பி.13 மார்ச் 14 காலங்களிலும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 செப்.16, டிச.16, 2025, ஜன.13 மார்ச் 15 ஏ.13 காலங்களிலும். சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் சங்கடம் தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசுவழி முயற்சி ஆதாயம் தரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பொதுப்பலன்: 1. 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம், பார்வைகளும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும். 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கும். வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வரும். பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் பாதிப்பு நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி: 1. 2ஆம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். 3. 4ஆம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும். விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். உடல்நிலை: 1. 2ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட சனியாலும் 3. 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும். நெஞ்சுவலி, வயிற்றுவலி, சிறுநீரக கோளாறு, சுவாச பிரச்சனை, பி.பி., சுகர், அல்சர், மன அழுத்தம் என அல்லல்பட்ட நீங்கள் குணமடைவீர்கள். குடும்பம்: குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு, சனி சஞ்சாரங்களும் 4 பாதத்தினருக்கும் நன்மையளிக்கும். பணவரவில் திருப்தியுண்டாகும். பூமி, வீடு, வாகனம் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம்: தினமும் காலையில் நீராடி சூரியனை வழிபட அல்லல் தீரும்.
இரு